நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்ன தெரியுமா, இந்த நார்மல் ரெசினுக்கும் டீப்போ ரெசினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, நார்மல் ரெசின் ஏன் டீப்போ ரெசினில் ஃபில் பண்ணக்கூடாது, ஏன் டீப்போ ரெசினை ஏன் நார்மல் ரெசினுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் காமிக்க போகிறேன். ஸோ 2 ப்ராடக்ட் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான். இதில் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது எவ்வளோ பபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல டபுள் சைடும் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் என்ன ரெசின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம நார்மலாக வந்து ப்ரிசர்வேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது கல்யாண மாலைக்கு இந்த கிளாக்குக்கெல்லாம் ஊற்று இல்லைங்களா, அந்த ரெசின் தான். என்ன பிராண்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ யூபோக்கில் பார்த்தீங்கன்னா 3:1 யூஸ் பண்ணேன். அதாவது இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது, இப்போ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ரெசினோட குவாலிட்டி தான். இதை வந்து நான் டேபிள் ஊற்றலாம்னு சொல்லி ட்ரையல் ஒரு பீஸ் பார்த்தேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னா அதில் ஃபுல்லுமே என்ன இருக்குது, உள்ள பவுல்ஸ் இருக்குது. ரீசன் என்னன்னா உள்ள ஃபுல்லாக ஹீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா நார்மலான ரெசினை நீ மாதிரி டீப்போருக்கு ஒரே லேயரில் ஒரே திக்னஸில் இப்படி ஊற்றினா கண்டிப்பாக ஹீட் ஆகும், இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துடும். இந்த ரீசனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நார்மல் ரெசின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ப்ரோ அப்போ டீப்போர் ரெசின் ஊற்றினா அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ இது வந்து டீப்போர் ஊற்றின மாடல் தான். ஸோ இதோட கிளாரிட்டி பாருங்கள். இதில் வேக்சின்லாம் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து டீப்போர் ரெசின் ஒரே டேக்கில் ஃபுல்லாக ஊற்றிருக்கோம், எந்த ஒரு பவுல்ஸுமே இல்லை, 0 இதில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அந்த கிளாரிட்டி வரணும். ஸோ இதுதான் டீப்போர் ரெசினுக்கும் நார்மல் ரெசினுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு சரிங்களா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட்டை பண்ணேன். ஸோ அதுவும் அவுட்புட் நல்லா வந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ உள்ள பபுள்ஸ் எல்லாமே 0 கிளாரிட்டியில் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நார்மல் ரெசின் வந்து திக்னஸ் அதிகமாக ஊற்றிட்டு பபுள்ஸ் வருது, இது நம்ம மேலே தான் மிஸ்டேக், மிக்சிங்கில் மிஸ்டேக்னு சொல்லி நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பீங்க. சச்சலாம் மிஸ்டேக் நம்ம மேலே இல்லை, அது பிராண்ட் தான். அந்த பிராண்டுக்கு அவ்வளோ லிமிட் இருக்குது, இவ்வளோ தான் திக்னஸ் ஊற்ற முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ரெசின் டீப்போர் ரெசினாக இருந்தால் திக்னஸ் அதிகமாக ஊற்றினாலும் உள்ள பபுள்ஸ் வராது சரிங்களா. ஸோ நார்மல் ரெசினாக இருந்தால் 3:1 நார்மலாக ஊற்றுவோம் இல்லையா, யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஈபோக் பிராண்டாக இருக்கட்டும், அதில் ஒரு 6 mm மேலே ஊற்றினாலே கண்டிப்பாக உள்ள பபுள்ஸ் வந்துடும். ஸோ இன்னொருத்தர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபோட்டோ பிரிண்ட் வைக்கலாங்களா, அது வந்து கரெக்டாக எப்படி சைஸ் பார்த்து வைக்கிறது, கரெக்டாக எப்படி கிராப் பண்ணுறது, எப்படி வந்து அந்த பிரிண்ட் நினையாமல் இருக்கிறதுலாம் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு டிப்ஸ் வீடியோ வரான்னு தான் பார்க்குறீங்க, ரெகுலராக ப்ராடக்ட் வீடியோ போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் டிப்ஸ் வீடியோ வந்துட்டேன்.